அம்புலிமாமா ராமாயணம் 5ஆம் பாகம். ராமலட்சுமணர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு விசுவாமித்திரர் வடகிழக்கு திசையாகச் சென்று ஜனக மகாராஜன் வேள்வி இயற்றும் இடத்தைச் சென்றடைந்தார். அந்த யாகசாலையைச் சுற்றி எண்ணற்ற முனிவர்களின் ஆசிரமங்கள் இருந்தன. விசுவாமித்திரும் அவர்களுக்கென ஓரிடத்தை அங்கே ஏற்படுத்திக் கொண்டார். இதற்கிடையில் ஜனக மகாராஜனுக்கு விசுவாமித்திரின் வருகை தெரிந்தது. அவர் தன் புரோகிதரான சதானந்தருடன் வந்து விசுவாமித்திரருக்கு அர்க்கிய பாத்தியங்கள் அளித்து பூஜித்தார். ஜனக மகாராஜன் விசுவாமித்திரிடம் தனது வேள்வி நிறைவடைய இன்னும் 12 நாட்கள் இருப்பதாக கூறி ராமலட்சுமணர்களை பார்த்து, இந்த ராஜகுமாரர்கள் யார், யாருடைய புதல்வர்கள் என்று வினவினார். விசுவாமித்திரர் ஜனகருக்கு ராமலட்சுமணர்களை அறிமுகம் செய்து வைத்து, உம்மிடமுள்ள வில்லை நாணேற்ற முடியுமா என்று காண்பதற்கே இவர்கள் முக்கியமாக இங்கே வந்துள்ளனர் என்று தெரிவித்தார். ஜனகரிடம் புரோகிதராக இருந்த சதானந்தர் அகலிகை மற்றும் கௌதம முனிவரின் மூத்த புதல்வர். ராமபிரானால் தன் தாய்க்குச் சாப விமோசனம் கிட்டியதையும் தன் தந்தை மீண்டும் ஆசிரமத்திற்கு திரும்பியதையும் கேட்டு அவர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ராமனை நோக்கி, ராமா, இந்த விசுவாமித்திர மகாமுனியின் அருளை பெற்ற நீயே பாக்கியசாலி. இம்மாமுனிவரின் வியக்கத்தக்க வரலாற்றை கூறுகிறேன் கேள் என்று அங்கிருந்தோர் அனைவரும் கேட்குமாறு விசுவாமித்திரின் சரிதத்தை கூறத் தொடங்கினார். பிரம்மதேவனுக்கு குசன் என்ற மகன் பிறந்தான். அவனுக்கு குசனாபன் பிறந்தான். குசனாபனின் மகனான காதிக்கு விசுவாமித்திரர் மகனாக பிறந்து நெடுங்காலம் ஆட்சி புரிந்தார். ஒருமுறை அவர் ஓர் அக்ஷகினி சேனையை திரட்டிக் கொண்டு யாத்திரை சென்றபோது வசிஷ்ட மகாமுனியின் ஆசிரமத்திற்கு வந்தார். தவம் புரியும் முனிவர்கள் நிறைந்து அந்த ஆசிரமம் 2வது பிரம்மலோகம் போலவே திகழ்ந்தது. வசிஷ்டர் விசுவாமித்திரருக்கு அதிதி சதாரங்கள் செய்தார். இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டனர். சிறிது நேரம் உரையாடிய பின் வசிஷ்டர் தன் விருந்தினருக்கும் அவரது சேனைக்கும் விருந்து படைக்க விரும்புவதாக கூறினார். தங்கள் தரிசனமே எனக்கு பேரின்பம், வேறென்ன விருந்து வேண்டும் என்று கூறி விசுவாமித்திரர் விடைபெற முயன்றார். ஆனால் வசிஷ்டர் அவரை வற்புறுத்தி அங்கேயே அமரச் செய்து சபலை என்னும் காமதேனுவை அழைத்து அறுசுவை உணவுகளை அனைவருக்கும் படைக்குமாறு பணித்தார். சபலை அவ்வாறே செய்தது. அந்த விருந்தினால் மகிழ்ந்த விசுவாமித்திரர், மாமுனியே, எனக்கு சபலையை தந்துவிடும். அதற்கு பதிலாக லட்சக்கணக்கான பசுக்களை தருகிறேன். சிறந்த பொருள்கள் யாவும் அரசனுக்கே சேர வேண்டும். எனவே நீதியின்படி இக்காமதேனு எனக்கு சேர வேண்டும் என்றார். மன்னனே, 1,00,000 பசுக்கள் அல்ல, 100 கோடி பசுக்கள் தந்தாலும் நான் சபலையை தரமாட்டேன். இதுவே எனது செல்வம். எங்கள் ஆசிரமமே இதன் மேல்தான் ஆதாரப்பட்டுள்ளது என்றார் வசிஷ்டர். விசுவாமித்திரர் வசிஷ்டரிடம் அவர் கேட்கும் அளவு தங்கம் தருவதாகவும் ரத்தின குவியல்களை தருவதாகவும் கூறி சபலையை எவ்வாறாவது தமக்கு தந்துவிடுமாறு வேண்டினார். வசிஷ்டர் மறுத்துவிட்டார். உடனே விசுவாமித்திரர் சபலையை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முயன்றார். தன்னை தொட வந்த ராஜபகதர்களை சபலை முட்டித் தள்ளிவிட்டு கண்ணீர் மல்க ஓடிவந்து வசிஷ்டரின் பாதங்களில் விழுந்து, என்ன இது அநியாயம் என்று முறையிட்டது. வசிஷ்டர் சபலையிடம், விசுவாமித்திரர் பெரும் சேனையுடன் வந்திருக்கும் பலசாலி. என்னிடம் அந்த பலம் இல்லை. நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். தங்கள் தப வலிமைக்கு முன்னால் விசுவாமித்திரனின் பலம் எம்மாத்திரம்? இந்தச் சேனைகளை துவம்சம் செய்யக்கூடிய படைகளை நானே உருவாக்குகிறேன். எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றது காமதேனு. காமதேனு கர்ஜிக்கும் போது பல்லவர்கள் ஆனந்தமாக தோன்றி விசுவாமித்திரின் சேனையை தகர்த்தனர். விசுவாமித்திரர் தேரில் ஏறி தனக்கு தெரிந்த திவ்யாஸ்திரங்களை அந்த சேனைகளின் மீது பிரயோகித்தார். காமதேனு மேலும் சகாக்கள், காம்போஜர்கள், ஹாரிதர்கள், கிராதர்களை உருவாக்கிக் கொண்டே இருந்தது. அவர்கள் விசுவாமித்திரின் சேனையை அழித்தனர். இதைக் கண்டு விசுவாமித்திரின் 100 புதல்வர்களும் ஆயுதங்களுடன் வசிஷ்டர் மேல் பாய்ந்தனர். வசிஷ்டர் ஒருமுறை ஹோம் என்று கர்ஜிக்க அவர்கள் 100 பேரும் பஸ்மமானார்கள். தன் சேனை அழிந்து 100 புதல்வர்களும் ஒரே கணத்தில் மடிந்ததைக் கண்டு விசுவாமித்திரர் தீராத அவமானம் அடைந்தார். இறகுகள் ஒடிந்த பறவை போலாகி எஞ்சியிருந்த ஒரு மகனிடம் ராஜ்ய பாரத்தை ஒப்படைத்துவிட்டு இமயமலைக்குச் சென்று சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார். சிறிது காலத்திற்குப் பின் சிவன் பிரத்யட்சமாகி என்ன வரம் வேண்டும் என கேட்டார். தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சதர்களுக்கு உரிய அஸ்திரங்கள் அனைத்தும் தனக்கு வசப்பட வேண்டும் என்றும் தனுர்வேதம் முழுமையாக தனக்கு கைவர வேண்டும் என்றும் வேண்டினார். சிவனும் அவ்வாறே அருளை மறைந்தார். இவ்வாறாக பெற்ற அஸ்திரங்களைக் கொண்டு வசிஷ்டரை அழைக்க எண்ணிய விசுவாமித்திரர் வசிஷ்ட ஆசிரமத்திற்குள் புகுந்து அஸ்திரங்களால் ஆசிரமத்தை எரிக்கத் தொடங்கினார். அங்கிருந்த முனிவர்கள் சிதறி ஓடினர். பறவைகளும் விலங்குகளும் தப்பி ஓடின. ஒரு கணத்தில் ஆசிரமம் பாழடைந்தது. வசிஷ்டர் ஆக்ரோஷத்துடன் தனது பிரம்மதண்டத்தை ஏந்தி விசுவாமித்திரருக்கு எதிராக வந்தார். விசுவாமித்திரர் ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகித்தார். அது வசிஷ்டரின் பிரம்மதண்டத்தை தொட்டதும் அணைந்து போனது. விசுவாமித்திரர் 100கணக்கான அஸ்திரங்களை பிரயோகித்தார். ஆனால் வசிஷ்டரின் பிரம்மதண்டம் அனைத்தையும் விழுங்கியது. வசிஷ்டரின் பிரம்மதண்டத்திலிருந்தும் அவர் உடலில் இருந்தும் ஜுவாலைகள் வீசின.
மற்ற முனிவர்கள் வசிஷ்டரை அணுகி, மாமுனியே, விசுவாமித்திரை வென்றுவிட்டீர், இனி சாந்தமடையுங்கள் என்று வேண்டினர். பிரம்ம தேஜஸின் பலத்திற்கு முன்னால் சத்திரிய பலம் எம்மாத்திரம், நானும் தவத்தின் மூலம் பிரம்மத்துவத்தை பெறுவேன் என்று எண்ணிய விசுவாமித்திரர் தன் மனைவியுடன் தெற்கு திசைக்குச் சென்று அங்கே கடும் தவம் புரிந்தார். அக்காலத்தில் அவருக்கு ஹவிஷ்யந்தன், மதுஷ்யந்தன், திருடநேத்திரன், மகாரதன் என்ற 4 புதல்வர்கள் பிறந்தனர். சில காலத்திற்குப் பின் பிரம்மன் தோன்றி, உன் தவத்தினால் நீ ராஜரிஷி நிலையை அடைந்தாய், இனி அனைவரும் உன்னை ராஜரிஷி என்று அழைப்பார்கள் என்றார். ஆனால் ராஜரிஷி என்ற பட்டத்தில் விசுவாமித்திரர் திருப்தி அடையவில்லை. அவருக்கு பிரம்மரிஷி என்று பெயரெடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எனவே அவர் மீண்டும் தவத்தை தொடர்ந்தார். அந்த காலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்து மன்னன் திருசங்கு என்பவன் ஊன் உடலோடு சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினான். இந்த விருப்பத்தை தன் குலகுருவான வசிஷ்டரிடம் சொன்னபோது அது இயலாத காரியம் என்று அவர் கூறினார். தெற்கில் இருக்கும் வசிஷ்டரின் புதல்வர்கள் தனக்கு உதவி செய்வார்களோ என்று எண்ணி திருசங்கு அவர்களிடம் சென்றான். அவர்களோ கோபமுற்று திருசங்குவை வந்த வழியே போகுமாறு கூறினர். அப்படியும் புத்தி வராமல் திருசங்கு அவர்களை ஏசி பேசி வேறு யாரையாவது தஞ்சம் அடைவேன் என்றான். வசிஷ்டரின் 100 புதல்வர்களும் சினந்து அவனை சண்டாளனாக போகுமாறு சாபமிட்டனர். சாபத்தினால் திருசங்கு கரிய உருவமும் கரிய உடைகளும் இரும்பு ஆபரணங்களும் கொண்டவனாக மாறி வசிஷ்டரின் பரம எதிரியான விசுவாமித்திரரை தஞ்சமடைந்தான். விசுவாமித்திரர் அனைத்தையும் கேட்டு, உன்னை இதே உருவத்துடன் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் ஒரு யாகத்தை தொடங்கி அதற்கு முனிவர்கள் அனைவரையும் அழைத்து வருமாறு தன் சீடர்களை அனுப்பினார். அழைப்பை ஏற்று அனைவரும் வந்தனர். ஆனால் மகோதயன் என்பவனும் விசுவாமித்திரின் புதல்வர்களும் வரவில்லை. வராத அவர்களை விசுவாமித்திரர் கடுமையாகச் சபித்தார். யாகம் தொடங்கியது. ஆனால் ஹவிசை பெற்றுக்கொள்ள தேவர்கள் வரவில்லை. விசுவாமித்திரருக்கு கோபம் தலைக்கேறியது. அவர் திருசங்குவிடம், நான் இவ்வளவு காலம் தவம் செய்து ஈட்டிய சக்தியை கொண்டே உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். முனிவர்கள் பார்த்திருக்கவே திருசங்கு தன் உடலுடன் மேலே எழும்பி சொர்க்கத்திற்குச் சென்றான். ஆனால் இந்திரன் முதலான தேவர்கள் திருசங்குவை சொர்க்கத்திற்குள் விடாமல் கீழே தள்ளினர். திருசங்கு தலை கீழாக விழுந்து கொண்டே, மகாத்மாவே காப்பாற்றும் என்று அலறினான். விசுவாமித்திரர் ஆவேசத்துடன் தெற்கு திசையில் மற்றொரு சப்தரிஷி மண்டலத்தையும் புதிய நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து இன்னொரு சொர்க்கத்தையும் புதிய தேவர்களையும் கூட படைப்பேன் என்றார். அப்போது தேவர்களும் முனிவர்களும் பயந்து விசுவாமித்திரிடம் வந்து, மகானுபாவா, சாபம் பெற்ற திருசங்குவை எப்படி சொர்க்கத்தில் வைப்பது என்று கேட்டனர். இவனை சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்துள்ளேன், அது நடந்தே தீர வேண்டும் என்றார் விசுவாமித்திரர். இறுதியில் திருசங்கு புதிதாக படைக்கப்பட்ட நட்சத்திரங்களுக்கு இடையே தலைகீழாக நிரந்தரமாக இருக்கவும் விசுவாமித்திரர் புதிய தேவர்களை படைக்கும் முயற்சியை கைவிடவும் உடன்பாடு ஏற்பட்டது. பின்னர் விசுவாமித்திரர் தெற்கு திசையை விட்டுவிட்டு மேற்கே உள்ள புஷ்கரம் என்னும் பெரிய தபோவனத்திற்கு சென்று அங்கே தவத்தை தொடங்கினார். அக்காலத்தில் அயோத்தியில் அம்பரீஷ மகாராஜன் ஒரு யாகத்தை தொடங்க இந்திரன் யாக பசுவை கவர்ந்து சென்றான். அப்போது ராஜபுரோகிதர் யாக பசுவை எவ்வாறாவது தேடி வரவேண்டும் என்றும் அது கிடைக்காவிடில் மனிதனை பலி கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அரசனிடம் கூறினார். யாக பசு கிடைக்காததால் அம்பரீஷன் ஒரு மனிதனை தேடி புறப்பட்டார். பிருகுதுண்டம் என்ற மலைப்பகுதியில் ரிசீகர் என்ற முனிவர் தன் மனைவி மக்களுடன் வசித்து வந்தார். அம்பரீஷன் அவரிடம் சென்று தன் கதையை கூறி, 1,00,000 பசுக்கள் தருகிறேன், உங்கள் புதல்வர்களில் ஒருவனை யாக பசுவாக தாருங்கள் என்று வேண்டினார். மூத்த மகனை தர முடியாது என்றார் ரிசீகர். கடைசி மகனை தர முடியாது என்றார் அவர் மனைவி. சுனச்சேபன் என்பவர் 2வது மகன். அவன் அரசனிடம், என் பெற்றோர் என்னை விற்க தயாராக இருப்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னை உம்மோடு யாக பசுவாக அழைத்துச் செல்லும் என்றான். அம்பரீஷன் சுனச்சேபனை அழைத்துக் கொண்டு நடுப்பகலில் வெயில் தாங்காமல் விசுவாமித்திரின் ஆசிரமத்தை அடைந்தார். சுனச்சேபன் விசுவாமித்திரை பார்த்ததும் அவர் மடியில் விழுந்து தன் கதையை கூறி தன்னை காப்பாற்றுமாறு அழுது வேண்டினான். விசுவாமித்திரர் அவன் மேல் பரிதாபப்பட்டு தன் 4 புதல்வர்களிடம், இவனுக்கு பதிலாக நீங்கள் யாக பசுவாகி இவனை காப்பாற்றுங்கள் என்றார். அவர்கள் தந்தையின் பேச்சை லட்சியம் செய்யாமல் மறுத்தனர். விசுவாமித்திரர் சினந்து தன் புதல்வர்களையும் வசிஷ்டரின் புதல்வர்களை சபித்தது போலவே சபித்தார். பின்னர் விசுவாமித்திரர் சுனச்சேபனுக்கு 2 மந்திரங்களை உபதேசித்து, உன்னை யாக பசுவாக்கி யூபத்தூணில் கட்டும்போது இந்த மந்திரங்களை ஓதினால் அக்னி தேவன் உனக்கு அருள் புரிவார் என்று கூறினார். அவ்வாறே நடந்தது. அம்பரீஷனின் யாகத்தில் சுனச்சேபனுக்கு செஞ்சந்தனம் பூசி சிவப்பு ஆடை அணிவித்து தர்பை புல்லால் யூபத்தூணில் கட்டினர். அப்போது அவன் தன் மனதிற்குள் 2 மந்திரங்களையும் ஜபித்தான். இந்திரன் அவனுக்கு பிரத்யட்சமாகி நீண்ட ஆயுளை வழங்கினான். அம்புலிமாமா ராமாயணம் 5ஆம் பாகம் முற்றியது. தற்காலத்திற்கு சுவஸ்தி.